ரீசெண்டாக நீயா நானா ஷோவில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா இவங்க தான் போய் ஏமாந்துருக்காங்க. திஸ் இஸ் டே 4 ஆஃப் ஷேரிங் 30 டூல்ஸ் தட் ஹெல்ப் யுவர் பிஸ்னஸ் க்ரோ. எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது ROI. இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ணாமல் நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. உங்கள் பிஸ்னஸும் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ROI என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க. ஒரு 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டில் மார்க்கெட்டிங் பண்ணி சாக்லேட் கேக் சேல் பண்ண போகிறீங்க. 100 பேர் அந்த ஆடை பார்க்குறாங்க, 50 பேர் என்கொயரி பண்ணுறாங்க, ஒரு 20 பேர் அந்த கேக்கை வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். கூகுளில் ROI கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணுங்க. அதில் வர்ற ஏதாவது ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு கேக்கோட ரேட் 200 ரூபாய், 4000 ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்னாக கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுடைய ROI 300%. உங்கள் ROI above 100%க்கு மேலே இருக்கணும். அதுக்கு கீழே போகுதுன்னா யூ நீட் டு செக் இட் அவுட். நீங்கள் இப்போ அந்த 20 கேக் சேல் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். நம்ம பிளைண்டாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ROI கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ROI என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபீல்டில் வரணும்னா